இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. ஆனா கல்யாணத்தன்னைக்கு அழுதுகிட்டே வந்துகிட்டு இருப்பா. எதனாலனா இப்ப இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்கும் போது இப்ப எதிரிலே வந்து இன்னொரு பொண்ணு உட்காந்துருப்பா. அந்த பொண்ணுக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே மாதிரி கல்யாண ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இப்ப எதிரில இருந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. அது எப்படி நீ என்ன மாதிரி போடலாம், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ட்டு சண்டைக்கு போயிடுவா. அதுக்கு இவ்வளோ நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ போட்ட ட்ரெஸ் யாரும் போடக்கூடாதா அப்படி இப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற பையனுங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால சண்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம போயிட்டு உட்காரணும் அப்படின்ட்டு போறப்போ வந்து ரெண்டு பேரும் இடிச்சுப்பாங்களா, அதனால வந்து சீட் மாறி உட்காந்துருவாங்க. இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. அந்த மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவர் மாத்தி கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போயிடுவாரு. இப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து துணியை போட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால யார் யாரை கல்யாணம் பண்றாங்கன்னே சுத்தமா தெரிய மாட்டேங்குது. ஆரம்பத்துல ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வந்திருப்பால, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவரு இவரு தான். ஏற்கனவே இந்த பொண்ணு ஒரு தடவை தூக்கி இருப்பாரு. ஆனா இப்ப இந்த பொண்ணோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவன் நல்லா ஒல்லியா தானே இருந்தா, எப்படி இவ்வளவு குண்டானா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே தூக்கிட்டு போயிடுவாரு. இந்த பக்கம் அந்த அழுதுட்டு இருந்த பொண்ணு வந்து இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கா. நம்மளுக்கு அவ்வளவு அசிங்கமான ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவரு வந்து அந்த பொண்ணு தூக்கி இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பா. நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து கொஞ்சம் குண்டா தானே இருந்தா, எப்படி இவ ஒல்லி ஆயிட்டா அப்படின்ட்டு தெரியல. ஒருத்தருக்கு கூட அந்த துணியை எடுத்துட்டு பார்க்கணும், யார் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டே தெரியாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப கொஞ்சம் ஆட்டிடியூடா இருந்திருப்பால, அந்த பொண்ணு உள்ள போயிட்டு திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்படின்றதே தெரிய வரும். இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்து இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கிறா. அவர் வந்து துணியை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு முகத்தை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப அந்த சைட்ல எப்படி பிடிக்காம அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த பக்கத்துல இவருக்கு பிடிக்காம தான் அந்த பொண்ணு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்களோட நல்ல நேரம் இப்ப ரெண்டு பொண்ணுங்களும் மாறி போயிடுவாங்க. இதனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணம் நடந்ததுல ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. இல்ல நீ தான் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. கல்யாணம் ஆன அன்னைக்கே வந்து ரெண்டு பேரும் ஓடி ஓடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க.